கிராமத்துல ஏழை விவசாயிகள் கண்ணையன், கிருஷ்ணன் என்கிற 2 விவசாயிகளுடைய நிலத்தை 6 ஏக்கரா 90 சென்ட் நிலத்தை பாஜகவினுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக குணசேகரன் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அந்த நிலத்தை அபகரிக்கக்கூடிய போக்கு உருவாயிருக்கு. இத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையா கண்டிக்குது. பாரதிய ஜனதா கட்சியில இப்ப எல்லா கிரிமினல்களும் நிலத்தை அபகரிக்கணும், திருட்டு வேலை பண்றவன், கொலை செஞ்சவன்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு பாஜகவில் சேர்ந்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சியா இருக்குது. சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகர் மேல 6 வழக்கு இருக்கிறது, 2 கொலை வழக்கு இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட 25 ஏக்கர் நிலத்தை இது மாதிரி ஏமாத்தி திருடி இருக்கக்கூடிய நபர் குணசேகரன். ஃபாரஸ்ட் வனத்துறைக்கு உட்பட்ட ஒரு 4 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சு ரகலை பண்ணி தகராறு பண்ணி சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் வந்த போது அவனுடைய கார் வாகனங்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிய கிரிமினல் அந்த வழக்கு இருக்குது. ஏராளமான வழக்குக்கு உட்பட்ட நபர் தான் பாஜகவினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நபரு. இன்னைக்கு பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அந்த ஆளோட தான் பயணிக்கிறாரு. அவர் நடைபயணம் என்பது மக்களை ஏமாத்துகிறது. சாதாரண ஏழை விவசாயிகளை கொள்ளை செய்யக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு ஆத்தூர்ல நடந்துட்டு இருக்குது. ஏராளமான அடியாட்களை கொண்டு போய் அந்த விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடாதுன்னு கொலை மிரட்டல் செய்திருக்கக்கூடிய போக்கை மார்க்சிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது. உடனடியாக குணசேகரனை கைது செய்யப்பட வேண்டும், அந்த அடியாட்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அமலாக்கத்துறை மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருகிறது. கிருஷ்ணன் குடும்பத்திற்கும் அதே போல சம்பந்தப்பட்ட கண்ணையின் குடும்பத்திற்கும் இன்னைக்கு அவருடைய மகன் கிருஷ்ணனுடைய மகன் இங்க வந்திருக்காரு. அவருடைய குடும்பம் அந்த கிருஷ்ணன் வந்துட்டு இருக்காரு. இந்த அவங்களுடைய குடும்பம் எல்லாமே இன்னைக்கு நியாயம் கேட்டு உயிருக்கு பயந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இது ஒரு எச்சரிக்கை போராட்டம். நியாயம் கிடைக்கும் வரை தொடரும். கண்டிப்பா பாரதிய ஜனதாவுடைய சிந்தனை செயல்பாடே அதுதான். அந்த சம்மன்ல இந்து பல்லர் என்று குறிப்பிட்டிருக்குது. எல்லா கம்யூனிட்டிலையும் குற்றங்கள் வருது, குற்றவாளிகள் வரான். எல்லா கம்யூனிட்டிக்கும் இந்த குற்றவாளிகளோடு அந்த ஜாதி ரீதியா சுட்டிக்காட்டி பண்ணுவதில்லை. இது சாதிய சிந்தனையோடு தீண்டாமை வன்கொடுமையை உறுதிப்படுத்துகிற வகையில பிஜேபியினுடைய நடவடிக்கை இருக்குது. இதுல அமலாக்கத்துறை அந்த பிஜேபி மாவட்ட தலைவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யக்கூடிய ஒரு ஏவல் துறையா இருக்கிறது தான் வெட்கக்கேடான விஷயங்கிறத நாங்க பார்க்கிறோம்.